வணக்கம். நாங்கள் இப்போ தருமைந்து புலமைப்பரிசில் பரீட்சையில் வினவப்படுகின்ற வாக்கியம் அமைக்கின்ற முயற்சியில் ஈடுபடப் போகிறோம். அதாவது வாக்கியம் எழுதுதல், வாக்கியம் ஆக்குதல், வாக்கியங்கள் எழுதுதல். அதான் 3 வாக்கியங்கள் கேட்கப்படும். அப்ப அது பற்றிய முயற்சி எழுதுவோம். வாக்கியங்கள் எழுதுவோம். அதாவது வாக்கியத்திலே எது முக்கியத்துவம்? முதலே நாங்கள் நாங்கள் பயனில தான் முக்கியத்துவம். பயனிலை இல்லாமல் ஒரு வாக்கியம் இல்லை என்றுதான் நாங்கள் படித்திருக்கிறோம். பயனிலை என்பது என்ன? வினைச்சொல். வினைச்சொல் என்றால் என்ன? செயல், அதாவது காரியம், விடயம், வினை. அப்ப அந்த வினைச்சொல் தான் மிக முக்கியம். அப்ப நாங்க தருகின்ற தலைப்போட அப்படி வினைச்சொல்லை ஆக்க முடியுமா என்று நாங்க சிந்திக்க வேண்டும். இப்ப முதலாவதாக எங்களுக்கு தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சையில கேட்கப்படுற முக்கியமான விடயங்கள்ல ஒன்று எழுவாய்ப்பாய் இயல்பு திருத்தமா இருக்கணும். அநேகமான பிள்ளைகள் கட்டுரை வாக்கியத்துல புள்ளியை இழக்கிறதே இந்த எழுவாய் பயனில இயல்பு, அதாவது அதற்குரிய இயல்பிலே அவர்கள் எழுதா விடுகிறார்கள். அப்ப இந்த வாக்கியத்தை தவறண்டு புள்ளிகள் வழங்காம விடுகிறார்கள். அப்ப எழுவாய் பயனிலை என்பது கடந்த இதுல நான் சொல்லியிருந்தேன். எழுவாய் பயனிலை எப்படி சொல்லிலக்கண படை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று. அதாவது என்ன சொல்லிலக்கண படை? திணை, பால், எண், இடம், காலம். திணை வழி இருக்கக்கூடாது, பால் வழி இருக்கக்கூடாது, எண் வழி இருக்கக்கூடாது, இடவழி இருக்கக்கூடாது. சில வேளைகள்ல எழுவாய் சொல் காலத்தை உளுத்தினா கால வளமும் இருக்கக்கூடாது. முக்கியமாக 4 வழி இருக்கக்கூடாது: திணை, பால், எண், இடம். இரண்டாம் காலம் பேர்ச்சொல் காலத்தை பெரும்பாலும் உணர்த்துவதில்லை. சில பேர்ச்சொல்லோட காலத்தை நேற்று, இன்று, நாளை என்ற காலம் வந்து விட்டால்தான் அந்த பிணக்கு வரும். அது பிரச்சனை இல்லை. இப்ப 4 முக்கியத்துவ வலு இருக்கக்கூடாது: திணை வலு, பால் வலு, எண் வலு, இடவலு. அப்படி ஆகின்ற போது நாங்கள் இப்ப ஒரு வாக்கியத்தை ஆக்குகின்ற போது எங்களுக்கு மிக முக்கியமானது வினைச்சொல். இந்த வினைச்சொல்லோடு நாங்கள் எழுவாய, அதாவது வினைச்சொல்ல கொண்டு யார் தேவை என எழுவாயையும், அதோட செயற்படுபொருள் யாரை எதை எவற்றை என்று செயற்படுபொருளையும், அதோடு அதுக்கு மேலே வேணும் என்று சொன்னால் எழுவாய் கடமொழி, செயற்படுபொருள் கடமொழி, பயனிலை கடமொழியை சேர்த்து 5 சொற்கள்ல வாக்கியத்தை எழுதி முடித்து விடலாம். அப்ப எங்களுக்கு இந்த வினைச்சொல் தரப்படுகிற தலைப்புக்கு எவ்வாறு ஆக்குதல்? இப்ப உதாரணமாக ஒரு கட்டுரை கேட்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். காலை காட்சி. அப்ப காலை காட்சி என்ற உடனே எங்களுக்கு ஒரு மயக்கமா இருக்குது. காலை காட்சி என்றால் காலை விடிய வல்ல உள்ளதானே. இதுக்கு இங்கு நாங்கள் வினைச்சொல்ல தேர்க்கிறது. அப்ப நாங்கள் காலையில முதல் இதை அவதானிக்கிறோம். காலையில எங்களோட சூழல், அதாவது வெள்ள வெள்ளையர் என்று வெளுத்து கொண்டு வருது. அதாவது இருள் போய் வெளிச்சமாக வருகின்றது. அதான் முதலாவது நாங்கள் காண்கிறது. அதாவது ஒரு 5:30 6 மணிக்கு எழும்பி எந்த ஒரு பிள்ளையும் 5:30 மணிக்கு எழும்புற பிள்ளையாக இருந்தால் சிலர் காலையே காணாதவர்களும் இருப்பார்கள். அவை எழும்புறது 8 மணிக்கு. அப்ப 5:30 6 மணிக்குள்ள எழுப்புற பிள்ளைக்குத்தான் தெரியும், ஓஹோ இருள் கொஞ்சம் கொஞ்சம் குறைய வெளிச்சம் வந்து கொண்டிருக்கின்ற. அப்ப வெளிச்சம் வரத்தான் இருள் போகுது என்றதே அந்த பிள்ளைக்கு தெரியும். அப்ப காலையில இருள் போய் வெளிச்சம் வருகின்றது. அப்ப எங்களுக்கு தெரிகின்றது என்ன சொல்லி அங்க போடலாம்? காலை, அதாவது காலை வேளையில இருள் மறைந்து ஒளி பரவியது அல்லது வெளிச்சம் தோன்றியது. ஏதாவது ஒன்று வெளிச்சம் மெல்ல மெல்ல தோன்றியது. அப்ப இப்ப எங்களுக்கு பயனிலை சொல் வந்து விட்டது. வெளிச்சம் தோன்றியது அல்லது ஒளி பரவியது. இப்ப இந்த பரவியது என்ற வினைச்சொல்ல வைத்துக் கொண்டு நாங்கள் எழுவாயை கண்டுபிடிக்கலாம். எது பரவியது? ஒளி பரவியது. அப்ப எங்களுக்கு
இப்ப இழுவாய் வந்து விட்டது, ஒளி பரவியது என்றது வந்து விட்டது. அப்ப இதுக்கு முன்னுக்கு என்ன சொற்களை நாங்கள் சேர்க்கலாம்? ஒளி பரவுதென்றால் ஏதோ ஒன்று போகின்றது என்றதான் கருத்து. இப்ப எதிராக ஒளி வெளிச்சம் வருகிற, வெளிச்சம் வருவதென்றால் இருள், வெளிச்சம் வந்தால் இருள் போய்விட்டது என்றதான் கருத்து. அப்ப உண்மையாக பூமிக்கு இயல்பு நிலையே இருட்டுத்தான். அது சூரியன் வெளிச்சம் பார வழியத்தான் அது ஒளியாக இருக்கின்றது. மற்றபடி அதற்கு சுயமான வெளிச்சம் இல்லை. பூமிக்கு சூரியன் வெளிச்சம் தான் வெளிச்சம். அப்ப பூமியின் சுயமான இருக்கை இருட்டுத்தான். அப்ப எது போக ஒளி பரவியது? இருள் விலக, இருள் விலக ஒளி பரவியது. இப்ப பாருங்க, இந்த இருள் விலக ஒளி பரவியது என்பதற்கு முன்னாக நாங்கள் எதை போட முடியும்? எங்க எங்க இருள் விலகியது, எங்க ஒளி பரவியது? எமது சூழலில். அப்ப சூழலில் பாருங்க, கட்டுரை ஒரு காலை காட்சி என்றதுக்கு நாங்கள் 5 சொற்களுக்கு குறையாம 6 சொல்லி எழுதியா போதும். தயவு செய்து நிறைய சொற்களை போட்டு எங்கட புள்ளிகளை இழந்துவிடக் கூடாது. ஏன் நிறைய சொற்களை போட்டு புள்ளியை இழக்கக்கூடாதுன்னு சொல்றேன் என்றால், நிறைய சொற்களை போட போவைக்கு எங்கேயாவது தற்செயலாக ஒரு எழுத்துப்பிழை வந்துடலாம். ஒரு எழுத்துப்பிழை வந்தா ஒரு மார்க்ஸ் போயிட்டு, 2 எழுத்துப்பிழை வந்தா முழு புள்ளியும் போயிட்டு, கருத்துள்ளதாக இதாக இருந்தாலும் புள்ளி இல்லாமல் போயிடும். அப்ப இப்ப எங்களுக்கு விளங்கியது ஒளி பரவியது என்றது, பரவியது என்ற வினை சொல்லோடு எது பரவியது என்றது ஒளி வந்தது. அப்ப ஒளி பரவியது என்றால் ஏதோ ஒன்று இல்லாமல் போயிருக்கின்றது. அப்ப இருள் விலக ஒளி பரவியது. அது எங்க இருள் விலகியது? சூழலில். அப்ப காலையில எழுந்தோடனே நாங்க சுற்றுமுற்றும் பார்க்கிறோம், எங்கட வீட்டை சுற்றி பார்க்கிறோம். அப்ப சுற்றி பார்க்கிற போது ஒளி பரவி இருக்கு. இந்த ஒளி எப்படி பரவியது? இருள் விலகியதான. அப்ப காலை காட்சியில முதலாவது சூழலில் இருள் விலக ஒளி பரவியது, அல்லது ஒளி மலரத் தொடங்கியது, ஒளி தோன்றத் தொடங்கியது. ஏதாவது எங்களுக்கு வசதியான சொல்ல போடலாம். பரவியது என்றுதான் சொல்லணும் என்று இல்லை, ஒளி தோன்றிக்கட்ட. அதுக்கு ஏதோ ஒரு சொல்ல நாங்கள் போட்டு உருவாக்க முடியும். சரி, காட்சி. இந்த காலை காட்சி என்றதிலே ஒரு சொல் காலை காட்சி, அதாவது கேள்விக்கு காலை காட்சி. இப்ப நாங்க முதல் வாக்கியத்துல சூழலில் ஒரு சொல், 2வது இருள் விலக, 3வது, 4வது ஒளி, 5வது பரவியது அல்லது தோன்றியது. இப்ப இந்த 5 சொற்களும் போதும். இதுக்கு மேல நாங்க கூடுதலா போட போவிக்க எங்களுக்கு சிக்கலாக முடிந்துவிடும். இனி அடுத்தது முதலாவது நாங்க சூழல்ல பார்க்கிறது ஒளி பரவுறது. முதல்ல பார்க்கிறோம் காலையில ஒளி பரவியதை பார்த்தோம். ஒளி தோன்றியது, ஒளி தோன்றியது. அதை கொண்டு நாங்கள் வாக்கியமாக்கினோம். என்ன? சூழலில், சூழலில் இதில் அகல, இருள் போக அகல ஒளி பரவியது. ஒரு சொல் வந்துவிட்டது. இப்ப உண்மையிலேயே நாங்கள் காலையில அடுத்த எண்ணத்தை காணுவோம். காலை காட்சியில காலையில எங்களுக்கு தெரியணும். காலையில எழும்பின உடனே எழும்பி பார்க்கிற பிள்ளையை தான் தெரியும் வெளிச்சம் வந்துட்டது, அப்ப இருள் போயிட்டது. அதுங்கிற சூழல்ல அது முதல் வாக்கியம். அடுத்தது காலையில நாங்க கேட்கக்கூடிய சத்தம் என்ன சத்தம்? குருவிகளோட சத்தம் கேட்கும். ஏனென்றால் காலையில வெள்ளன்னு எழும்பி மக்கள் சத்தம் போட மாட்டார்கள். குருவிகள் தங்களுடைய இனத்தை எழுப்புறதுக்கோ அல்லது ஏதோ ஒரு சமிக்கைகளாக குருவிகள் எல்லாம் கத்திக்கொண்டிருக்கும். அவை தொழில கட்டம் சிவபலம் கூடி கோபம். அப்ப அவையெல்லாம் உங்களுக்கு கேட்கும். அப்ப நாங்க அடுத்ததாக சொல்லலாம் பறவைகள் தமதுக்கு. அதுக்கு நாங்கள் என்ன பயனிலை சொல் சொல்லலாம். அதாவது பறவைகள் தான் தங்களுடைய சத்தத்தை ஏற்படுத்துகின்றது. அப்ப பறவைகள் காலையை வரவேற்கின்றது என்றது ஏதாவது சொல்லலாம். காலை வேளையை வரவேற்று பறவைகள் இசை எழுப்புகின்றது. அப்ப இசை எழுப்புகின்றது, வரவேற்கின்றது. ஏதாவது ஒரு வினை சொல்ல எழுதினா இப்ப வரவேற்கின்றது.
வரவேற்கின்றன பன்மையாக. எவை வரவேற்கின்றன? பறவைகள். பறவைகள் வரவேற்கின்றன. எவ்வாறு வரவேற்கின்றன? அவை ஓசை எழுப்பி. எந்த வகையான ஓசை? தங்களுடைய ஓசை, அதாவது இன்னிசை. பறவைகள் கீதம் எழுப்பி காலை வேளையில் இந்த புதிய நாளை வரவேற்கின்றது. அப்ப நாங்கள் முதலாவது காலையில சூழலில் இருள் அகல ஒளி தோன்றியது என்று எழுதினோம். அது முதலாவது வாக்கியம் மிக பொருத்தமாக இருக்கின்றது. இரண்டாவது, வரவேற்கின்றன. எவை வரவேற்கின்றன? பறவைகள். பறவைகள் எவ்வாறு வரவேற்கின்றன? இசை எழுப்பி, தமது கீதத்தால், தமது இசையால். அப்ப தமது என்ற சொல்ல எழுதணுமே, பறவைகள் தான். தமது இசையால் காலை வேளையை எதை வரவேற்கின்றன? காலை வேளையை, வேலை அல்ல, வேளையை வரவேற்கின்றன. அப்ப இதுல பாருங்க, ஒரு சொல், 2 சொல், 3 சொல், 4, 5, 6 தாராளமாக காணும். அப்ப காலை பொழுது என்ற உடனே நாங்கள் இதற்கும் வினைச்சொல் ஒன்றை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால், என் பயனில் தேவை என்றபடியால் வினைச்சொல்லை எடுத்தால் அந்த வினைச்சொல்லை வைத்துக் கொண்டு எழுவாயை கண்டுபிடிக்கலாம். எழுவாயோடு சேர்ந்து தானாகவே செயற்படு பொருள் வந்துவிடும். பயனிலியோடு நாங்கள் படித்திருக்கிறோம். யார் எது எவை என்றதை போட்டால் எழுவாய் வரும், யாரை எதை எவற்றை என்று போட்டால் செயற்படு பொருள் பெருமென கண்டுபிடித்தோம். இப்ப நாங்கள் 2 வாக்கியம் பார்த்து விட்டோம். இதுக்கடுத்ததாக உண்மையில் நாங்கள் சூழலில் என்னத்தை பார்க்கிறோம்? முதலாவது, இருள் விலகி வெளிச்சம் வந்தது. அடுத்தது, பறவைகள் சத்தம் போடுதோ, இசை எழுப்புதோ. மூன்றாவது, நாங்கள் என்னத்தை பார்க்கிறோம் என்றால், இயல்பாகவே எங்களுக்கு தெரிகின்றது, இந்த சத்தங்கள் எல்லாம் போட்டு வெளிச்சங்கள் வர தொடங்கினோடனே ஆக்கள் எல்லாம் எழும்பி, மக்கள் எல்லாம் எழும்பி தங்களோட கடமைக்கு ஆயத்தமாகுவார்கள். பாடசாலை போற பிள்ளைகள் தங்களுடைய உடுப்புகளை உடுத்து அல்லது முகங்களை கழுவி தங்களோட காலக்கடன்களை கழித்து தங்கள் பாடசாலைக்கு ஆயத்தமாக்குவார்கள். வேலைக்கு போறவர்கள் அப்படி ஆயத்தமாக, விவசாயம் செய்ய தோட்டங்களுக்கு போறவர்கள் தங்களோட எல்லா தொழிலாளியும் எல்லாருமே காலையில உற்சாகமாகத்தான் இருப்பார்கள். ஏனென்றால் இரவு முழுவதும் நன்றாக படுத்து ஓய்வு பெற்று நல்ல தெளிவாக இருக்கிறது. காலையில உடற்பயிற்சி செய்து கொள்வார், நடப்பயிற்சி செய்கிறவர் நடப்பார்கள். இதுகளை பார்க்க எங்களுக்கு உற்சாகம் வரும், சோம்பி கிடக்க கூடாது. அதாவது 5:30க்கு மேல ஒருத்தன் சோம்பி படுத்திருக்கிறார் என்றால் அவன் தான் சோம்பேறி. அப்போ ஒரு நாளும் காலையே 5:30க்குள்ள எழும்பிடணும். அரமிஞ்சினா 5:30, அரமிஞ்சினா 6, அதுக்கு மேலே எழுப்புறவன் சோம்பேறி. அப்ப நாங்கள் இப்படியாக காலையில் எழும்பின பிறகு மக்கள் தங்கள் கடமைகளுக்கு ஆயத்தமாகிறார். இதே வேளையில் நாங்கள் இன்னும் ஒன்றை அவதரிக்கக்கூடிய இருக்கும். கிழக்கு வானம் தான் வெளுத்தது வேற முடியும். இப்ப கிழக்கில சூரியன் ஒளி வெளிச்சம் வரத் தொடங்கிவிடும். இப்ப முதல் வெளுத்தது, பிறகு சூரிய ஒளி வெளிச்சம் வருகின்றது. வெளுத்தது என்றால் அதுவும் வெளிச்ச ஒளிதான். ஆனா ஒளி வெளுத்தது என்றால் வெண்மையாக்கியது. சூரிய ஒளி வருவது, வெளிச்சம் வருவது வேற ஒளி. அப்ப கிழக்கு வானில் காலை சூரியன் உதயமாக தொடங்கினான். காலை காட்சியில் காலையில தொடங்குறார். அப்ப நாங்க மூன்றாவதாக மக்கள் தங்கள் கடமைகளை செய்வதற்கு ஆயத்தமாகி கொண்டிருந்தார்கள், அல்லது மக்கள் தங்கள் கடமைகளை செய்வதற்கு சந்தோஷத்தோடு ஆயத்தமாகி கொண்டிருந்தார்கள். ஆனா கண்ணு சொல்ல போடக்கூடாதுன்னு நான் முதலே சொன்னான். அல்லது கிழக்கு வானில் சூரியன் உதயமாகி கொண்டிருந்தது. அதாவது இதையே வைத்துக் கொண்டு நீங்க மாலை பொழுதை எழுதக்கூடியதாக இருக்கும். இந்த வகையில மிக இலகுவான முறையில பயிற்சி செய்து கொண்டு வந்தால் வாக்கியமாக்குறது இலகுவாயிடும். அந்த வாக்கியமாக்குவது திறமை இந்த புலமை பரிசில் பரீட்சையில 6 புள்ளிகளை பெற்று தருகின்றது. அந்த 6 புள்ளிகளையும் நாங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும்.